ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாட் இஸ் ஸ்டாண்ட் பை அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே, அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன, அதனுடைய டிஃப்ரென்ஸ் அண்ட் பர்பஸ் என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே அந்த ப்ரொடெக்ஷன் ரிலே எப்படி பெட்டர் தேன் டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷன் ரிலேன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஜென்ரல் எர்த் ஃபால்ட் ரிலே, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், மோட்டர், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை எக்ஸ்டர்னல் எர்த் ஃபால்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா பவர் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும். பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் பவர் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகின்னு இருக்கும். அது நார்மல் கண்டிஷன். இதே அன்பேலன்ஸ் கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட்டு பவர் சிஸ்டத்தில் வரும்போது தான் அது வரும். சரி, இதில் முக்கியமாக என்ன மாதிரியான ஃபால்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் சிமெட்ரிக்கல் ஃபால்ட்ஸ் அண்ட் அன்சிமெட்ரிக் ஃபால்ட்ஸ்னு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் நமக்கு சொல்ல தெரியணும். அதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லைங்க, புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டுனா 3 ஃபேஸும் கிரவுண்டோட ஷார்ட் ஆகிருக்குங்க. அப்படி ஷார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த மேக்னிடியூட் ஆஃப் லோட் கரண்ட் சொல்லுவாங்களா, அதான் ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகும் எல்லா ஃபேஸ்லையும், 3 ஃபேஸ்லையும். அது பார்த்திங்கன்னா 120 டிகிரி ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் ஒன்றோட ஒன்று. இது இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் சிவியர் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுமாரி ஃபால்ட்டு ரேராக தான் அக்கர் ஆகும். இதுமாரி ஒரு மோசமான ஃபால்ட்டு. சிமெட்ரிக்கல் ஃபால்ட் டைப்பில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரிபிள் எல்லுன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. 3 ஃபேஸ் ஆஃப் தி கண்டக்டர் 3 ஃபேஸோட கண்டக்டர் ஒன்னோட ஒன்று ஷார்ட் ஆகிருக்கிறது தான் 3 ஃபேஸ் ஷார்ட் சர்க்யூட் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று 3 ஃபேஸ் டு கிரவுண்ட் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. 3 ஃபேஸுமே கிரவுண்டோட ஷார்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் 3 ஃபேஸ் கிரவுண்ட் ஃபால்ட் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ட்ரிபிள் எல்ஜின்னு சொல்லுவாங்க. அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்னா என்னென்னா, இது பார்த்திங்கன்னா இது நார்மலாக அக்கர் ஆகிற ஃபால்ட்டு தான் ஒரு பவர் சிஸ்டத்தில். இதில் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸும் அன்பேலன்ஸாக இருக்கும். கரண்ட்டு ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அன்பேலன்ஸாக இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. இது எப்படி சிமெட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸும் ஒரே மாதிரி ஷார்ட் ஆகிறதால அது ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 110 டிகிரி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் கரண்ட்டு. ஆனால் இதில் ஏதாவது ஒரு ஃபேஸ் தான் ப்ராப்ளம் வரும், இல்லை 2 ஃபேஸ் ப்ராப்ளம் வரும். அப்போ 3மே ஈக்குவலாக இருக்காது ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதை தான் அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட்டில் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் கிரவுண்டோட எர்த்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 60 to 70% இது தான் அக்கர் ஆகும், இந்த ஃபால்ட்டு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைன் டு லைன் ஃபால்ட்டு, ஒரு ஃபேஸ்க்கும் இன்னொரு ஃபேஸ்க்கும் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இந்த ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5 to 15% இது அக்கர் ஆகும். டபுள் லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு, எல்எல்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா 15 to 25% இது அக்கர் ஆகுதுங்க. இந்த அன்சிமெட்ரிக்கல் ஃபால்ட் டைப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலேவை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இந்த அன்பேலன்ஸ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். எப்போ அந்த அன்பேலன்ஸ் கரண்ட்டு நம்ம செட் பாயிண்ட்டோட அதிகமாக போதோ அப்போது இந்த எர்த் ஃபால்ட் ரிலே ஆக்ட் ஆகுங்க. இதுக்கு தான் இந்த ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே யூஸ் பண்ணுறோம். வை இட் இஸ் கால் ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னா, ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே ஒரு பர்டிகுலர் ஜோன் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ, அதை ட்ரிப் பண்ணாமல் விட்டுடுதோ, அப்போது இது என்ன பண்ணும், இந்த ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே, அதாவது இந்த எர்த் ஃபால்ட் ரிலே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எப்போல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி கரண்ட் எர்த் ஃபால்ட் அவுட் சைடு த ப்ரொடெக்டிவ் ஜோனில் இருக்கும்போது, ரெஸ்ட்ரிக்ட் எர்த் ஃபால்ட் ரிலே இருக்கு இல்லையா, அந்த ஜோன் இல்லாமல் அதுக்கு அவுட் சைடில் இருக்கிற எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் இது ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்படின்னும்போது இதுக்கு பேர் தான் ஸ்டாண்ட் பை ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார் பாயிண்ட் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். ஸ்டார் பாயிண்ட் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் நியூட்ரல் எர்த் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனில் தான் இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை போட்டிருப்பாங்க. அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேவோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெஃபரன்ஸ் தான் ரிலேக்கு யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஃபேஸ்லையும் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது நியூட்ரல் சைடு பெருசாக கரண்ட் எதுவுமே வராது, பேலன்ஸ் ஆகிடும். ஸோ நியூட்ரல் கரண்ட் வில் பி 0. அதுதான் இந்த கிர்ச்சாஃப் லாவும் சொல்லும். எப்போ நார்மல் கண்டிஷனில் I1 + I2 + I3 = IN, அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 ஃபேஸோட ஈக்குவலாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நியூட்ரல் கரண்ட் 0வாக இருக்கும். அந்த கண்டிஷனில் ரிலே டஸ் நாட் ஆப்ரேட். ஓகேவா, ரிலே ஆப்ரேட் ஆகாது, எந்த சர்க்யூட்டும் ட்ரிப் பண்ணி விடாது.
சரி, அப்நார்மல் கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து இந்த அன்பேலன்ஸ் கரண்ட் வந்து நியூட்ரலுக்கு வருதோ, அதாவது ஒரு ஃபேஸில் ஏதாவது ஃபால்ட் ஆகி ஷார்ட் ஆகுதோ இல்லை அப்படின்னும்போது அந்த ஒரு ஃபேஸோட கரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலில் தான் ஃப்ளோ ஆகும். இந்த அன்பேலன்ஸ் கரண்ட் நியூட்ரலில் ஃப்ளோ ஆகும்போது இந்த ரிலே வந்து ஆக்ட் ஆகும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரல் கரண்ட்டில் கண்டிப்பாக ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 to 15 ஆம்ப்ஸ்னு இருக்கும் நார்மலாக ஃப்ளோ ஆகும். எப்போனா ஒரு 25 மெகாவாட் ஆல்டர்னேட்டர் வந்து ஃபுல் லோடில் இருக்கும்போது நியூட்ரல் கரண்ட் வந்து 10 to 15 ஆம்ப்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்க்கு அதிகமாக தான் நம்ம வந்து நியூட்ரல் கரண்ட்டை வந்து செட் பண்ணியிருப்போம். அந்த கரண்ட் வந்து அபோவ் திஸ் கரண்ட் அது செட் பண்ணி வச்சுருந்தேன். எப்போ அந்த கரண்ட் ரீச் ஆகுதோ, அன்பேலன்ஸ் கரண்ட்டு நியூட்ரல் எப்போ அந்த கரண்ட்டோட அதிகமாக ஆகுதோ அப்போது வந்து ரிலே வந்து ஆப்ரேட் ஆகுங்க. சரி, ரிலே ஆப்ரேட் பண்ணால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து கிளாஸ் A ட்ரிப்புன்னு சொல்கிறோம். இது வந்து மாஸ்டர் ட்ரிப்பை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கும். அது இன்டர்ன் என்ன பண்ணும், சர்க்யூட் பிரேக்கரை ட்ரிப் பண்ண வைக்கும். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் பை, இது வந்து ஒரு ஓவர் கரண்ட் ரிலேவை வந்து ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலேக்கு ப்ரொடெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரும் ஜென்ரேட்டரும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான நம்ம எக்யூப்மெண்ட். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸு. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர்லையும் நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க ரிலேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கரண்ட்டு எர்த் ஃபால்ட், இது 2 ரிலே தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்கம்மரோ இல்லை அவுட் கோயிங்களோ வந்து ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் காமிச்சிருக்கு இல்லையா, அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும் இல்லை ஜென்ரேட்டராக இருக்கும், அதோட இம்படன்ஸ் லெவல் வந்து வெரி லோ, இம்படன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படின்னும் போது ஒரு ஃபால்ட் க்ரியேட் ஆச்சுன்னா உடனே பயங்கர ஹை கரண்ட் எடுக்கும். அது உடனே டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதை உடனே நம்ம ட்ரிப் பண்ணி விட்ற அளவுக்கு இந்த சென்சிட்டிவ் கிடையாது இந்த நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த ஸ்டாண்ட் பை எர்த் ஃபால்ட் ரிலே. அதுக்காக இந்த பர்டிகுலர் ஜோன் ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேன்னு சொல்கிறோம். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இப்போது. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஜோனு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கலாம் இல்லை ஜென்ரேட்டராக இருக்கலாம், அந்த எக்யூப்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் ஜோனில் வந்து எர்த் ஃபால்ட் எதாவது வந்தால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேர் தான் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது வந்து எர்த் ஃபால்ட், ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேன்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே இப்போ புரிஞ்சிருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இன்டர்னல் எர்த் ஃபால்ட் எதாவது வந்தால் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்றது தெரியும். ஸோ இது எப்படி நம்ம வந்து எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அந்த இப்போ ஒரு டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் டு பி ப்ரொடெக்டட் தான் அந்த ஜோன் ஏன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடி வந்து எக்ஸு, சிடி ஒய், இன்புட்டும் அவுட்புட்டும் ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நார்மல் கண்டிஷனில் கரண்ட்டு ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, சிடி எக்ஸில் கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லூப் ஆர்எஸ்பிக்யூ, இது ஒரு லூப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிடி ஒயில் பார்த்தீங்கன்னா லூப்பு யூபிஎஸ்டி. ஸோ இந்த 2 சிடியும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி சைடு வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மல் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎக்ஸ் கரண்ட்டும் சிடி ஒய்யோட கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது வந்து எந்த வோல்டேஜும் ஜென்ரேட் ஆகாது, கரண்ட் ஃப்ளோ அதனால் 0வாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே அந்த டைம் நார்மல் கண்டிஷனில் ஆப்ரேட் ஆகாது. எப்போ அப்நார்மலாக வருது, எப்போ டிஃப்ரென்ஸ் இன் கரண்ட் வருதோ அப்போ வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகும், ஆப்ரேட் பண்ணி விட்டுரும். வோல்டேஜ் கொஞ்சம் ஜென்ரேட் ஆகி இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேவை வந்து ஆப்ரேட் பண்ணி விட்டுரும். இந்த ஸ்டெபிளைசிங் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலேயோட சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த் ஃபால்ட் ரிலே வந்து நம்ம இன்டர்னல் எர்த் ஃபால்ட் ஏதாவது நடந்ததுன்னா எக்யூப்மெண்ட்டில் அதை பர்டிகுலர் ஜோன் எது ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அதில் அப்போ இந்த 2 சிடிஸ் வந்து நம்ம இன்புட் சைடும் அவுட்புட் சைடும் போட்டிருப்போம். அந்த சிடிஸ் வந்து ஏதாவது அப்நார்மல் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து ரிலேவை அது டிடெக்ட் பண்ணி அந்த அப்நார்மல் கரண்ட்டை ரிலேவை ஆப்ரேட் பண்ண வைக்கும். இது வந்து எப்போனா ஒன்லி ஃபார் ஐடியல் கண்டிஷன். ஐடியல் கண்டிஷன்றது இந்த 2 சிடியும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். அப்படி மேட்ச் ஆகிற பட்சத்தில் இது வந்து இன்டர்னல் ஃபால்ட்டை கரெக்டாக டிடெக்ட் பண்ணி இது வந்து ட்ரிப் பண்ணி வைக்கும். எப்போலாம் ஐடியலாக மேட்ச் ஆகும், இல்லை சில டைமில் இது மிஸ் மேட்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதும் பார்க்கலாம். இப்போ மிஸ் மேட்ச் இதனால் என்னென்ன ரீசன் இருக்குது மிஸ் மேட்ச் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி இம்படன்ஸ் சிடியோட செகண்டரி இம்படன்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் போகலாம். இல்லை வந்து இந்த வயர்ஸ் கனெக்டிங் சிடி செகண்டரி வயர் கனெக்ட் பண்ணுறோம் ரிலேக்கு, அது வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேஷியோ எரர் இருக்கலாம், ஃபேஸ் ஆங்கிள் எரர் இருக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சிடிஸ் வந்து டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது சேச்சுரேஷன் ஆகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வச்சுங்க. சேச்சுரேஷன் லெவல், இந்த கோரோட சேச்சுரேஷன் லெவல், அந்த சிடியோட கோரோட சேச்சுரேஷன் லெவல், அப்பவும் இது வந்து இந்த மாதிரி ரீசன் வர்றதுக்கு மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம சொன்ன ரீசன் குமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் தி அபோவ் ரீசன்ஸ், இது 3 ரீசன் சொன்னோம் இல்லையா, அந்த ரீசன்னால் இந்த ரிலே வந்து கண்டிப்பாக ட்ரிப் பண்ணி விட்டுரும். எப்போ அப்படின்னா ஃபுல் லோட் கரண்ட் ப்ரைமரியில் ஃப்ளோ ஆனால் கூட செகண்டரி சைடு வந்து அதே ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சின்ன வோல்டேஜ் டெவலப் பண்ணணும். அந்த டெவலப் இந்த மிஸ்மேட்சால் சின்ன வோல்டேஜ் டெவலப் ஆனால் கூட இந்த வந்து ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால்ட் ரிலே வந்து இது ட்ரிப் பண்ணி விட்டுடும். ஸோ இதை வந்து எப்படி இன்சென்சிட்டிவ் ஆக்கிறது, அதாவது இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த ஸ்டெபிலைசிங் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டெபிலைசிங் ரெசிஸ்டர் எப்போ வந்து சீரிஸில் ஆட் பண்ணுறீங்களோ அப்போது வந்து அந்த ரிலே எப்போ ஃபங்க்ஷன் ஆகும்னா அந்த வோல்டேஜ் இந்த மிஸ்மேட்சால் வர வோல்டேஜோட ஹையாக வந்தால் ஒழிய இது வந்து இந்த ரிலே ஆப்ரேட் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெபிலைசிங் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். Why restricted earthfall protection is required while using differential protection scheme அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால் ப்ரொடெக்ஷனும் டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க செட்டப்பு, அதாவது ஒரே மாதிரி கனெக்ஷன் தான். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 100% சேஃப்டி கிடையாது வைண்டிங்க்கு. ஏன்னா அதனுடைய ரிலே செட்டிங் பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. 20%க்கு மேலே ஃபால்ட் வந்தால் தான் வந்து அது வந்து ஆக்ட் ஆகும். ஏன்னா சிடி எரர் இருக்கிறதால அது வந்து சிடி எரரால் கூட சில டைம் பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக அவங்க செட்டிங்கே 20% மேலே தான் வைப்பாங்க. ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால் ரிலேயில் பார்த்தீங்கன்னா பிலோ 20% செட் பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷனோட ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால் ப்ரொடெக்ஷன் தான் ரொம்ப சேஃப்டி. இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா 5 to 10% பிலோ ரேட்டிங்லேயே செட் பண்ணலாம். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால் ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம ஹை இம்படன்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால் ப்ரொடெக்ஷன் நம்ம சொல்லலாம். இதில் இதான் இந்த கனெக்ஷன் செட்டப் இதான் நாங்கள் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் கரண்ட் ரிலேவும் சொல்லலாம். இந்த ஓவர் கரண்ட் ரிலேவை கூட ஸ்டெபிலைசிங் ரெசிஸ்டர் வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணி ஒரு சைடு பார்த்திங்கன்னா நியூட்ரல் சிடியோட பேரலாகவும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா 3 லைனோட சிடிஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இது வந்து சேம் அஸ் டிஃப்ரென்ஷியல் ப்ரொடெக்ஷன் தான். என்ன ஒன்று இதில் வந்து ஸ்டெபிலைசிங் ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஹை இம்படன்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் எர்த்ஃபால் ப்ரொடெக்ஷன் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வோல்டேஜ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொடெக்ஷன் தான் நம்ம இதை சொல்லணும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல் நான் தந்திருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.